கப் கேக்கு, டீ கேக்கு இது 2க்கும் மாவு எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்னஸ் போனது. அதுக்கப்புறம் ஒரு 2/3 கப்பு, அதாவது அரை கப்புக்கு கொஞ்சம் கூட சீனி போட்டுக்கோங்க. போட்டு ஹேண்ட் பிளெண்டர் இருந்தது, அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய பிளெண்டராக விஸ்க் இருந்ததுனாலோ, அல்லது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டடு பிளெண்டர் இருந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் நல்லா கலந்து விடணும். அப்பப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு நீங்கள் எப்படி கை வச்சு அடித்தாலும் இந்த டெக்ஸ்சர் வரணும், அப்படி அடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து திரும்பவும் ஒருக்க பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் சேர்க்கும் போதும் பிளெண்ட் பண்ணிங்க தான் ஒரு யூனிஃபார்மாக மாவு கலந்து வரும். இப்போ 2 முட்டை ஒரு கிணத்துல அதை ஊற்றி அதுக்கப்புறமா ஊற்றுங்க. ஏன்னா ஒரு வேளை முட்டை கெட்டு போயிருந்தது அப்படின்னாக்கா மொத்தமாகவும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அது நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதையும் இந்த பிளெண்டரை வச்சு அதே க்ரீமியாக வரணும், அந்த மாதிரி நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸு அதை ஊற்றி திரும்பவும் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவு நீங்கள் கப் கேக்குக்கும் இதே மாவை யூஸ் பண்ணலாம், அல்லது டீ கேக்குன்னு சொல்லி ஒரு பாக்ஸில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுக்கும் இதே மாவை யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1 கப்பு 1.5 கப்பு அளவுக்கு மாவு போட்டிருக்கேன். அதாவது 200 ml கப்பு, அதை வச்சு தான் சீனியும் அளந்துருக்கிறேன், மாவு அளந்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கூட போட வேண்டாம், 1/4 டீஸ்பூன் போதுமானது. கூட போட்டிங்கன்னா மாவு ஒரு மாதிரி ஆயிரும், கேக்கும் டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதை ரொம்ப கலக்கணும்னு இல்லை, இப்படி லேசாக. இப்போ இந்த பிளெண்டர் எதுவும் இல்லாமல் கை வச்சு லேசாக பரட்டி விடணும். ஓரளவு பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு தயிரும் 1/4 கப்பு பால், ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சில்லுன்னு இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு இந்த மாவில் ஊற்றி திருப்பியும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சே கலந்துக்கலாம். இதை உடன் ஸ்பூனோ அல்லது சிலிக்கான் ஸ்பூனோ எதையோ வச்சு கலந்துங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்துடணும், க்ரீமியாக இருக்கணும். அதை இந்த மாதிரி கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். நீங்கள் தூக்கி தட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் அடியில் கொஞ்சம் ஹார்டாயிரும் கேக்கு. இப்போ இது அவனில் 140 டிகிரிஸில் 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் குக்கரில் வச்சும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாவை ஒரு ஸ்கொயர் ட்ரேயில் ஊற்றி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேக் கிடைக்கும். இதை நீங்கள் பீஸாக கட் பண்ணிக்கலாம்.